மற்றபடி அதுக்கு எந்த விதமான விளம்பரமும் பண்ணல. மக்கள் அவங்க அண்ணாமலை அவர்கள் மீதான ஈர்ப்ப காட்டுறதுக்காக அவங்க தானா வந்திருக்காங்களே தவிர பிளஸ் அவரை பற்றி விமர்சனம் செய்பவர்களுக்கு மற்ற WTL பி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் அவர் சொல்றாரு, நான் எனக்கு அரசியலுக்கே வராம இவங்க கிண்டல் பண்ற அந்த NGO இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கு கடந்த 3 மாதங்களில். இப்போ நீங்க சொல்லுங்க, கடந்த 3 மாதங்களில் தமிழக பாஜக இதே மாதிரி ஒரு லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம். இப்பவும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு அறிவுரை தான் சொல்றாரு. உங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த மாதிரி சிலதெல்லாம் பண்றாங்க, அதை நீங்க கவனிக்கணும். அண்ணாமலைக்கு தலைவர் பதவி போனதிலிருந்தே அவருக்கு வேறொரு பதவி கொடுக்கப்பட வேண்டும். அவர் அமைச்சராக்கப்பட வேண்டும். அவருடைய திறமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. நேர்களை வணக்கம். இன்று நம்முடன் ஐடியா மேன் மகாதேவன் சார் நம்மளுடன் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். 16ஆம் தேதி சென்னையில் ஒரு பி த லீடர் சார்பாக அண்ணாமலை தலைமையில பேரணி நடைபெற்றது. அது எப்படி சார் அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெற்றி பேரணி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? வெற்றி பேரணி, எந்த பேரணியில ஒரு கூட்டத்தை காட்டணும், தன்னுடைய பவரை காட்டணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் முயற்சி பண்ணல ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்படி இன்கேஸ் அவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நிறைய விளம்பரங்கள் பண்ணி எல்லாரும் வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அங்க இறக்கி காட்டியிருக்க முடியும். ஆனா அந்த இடத்துல அந்த பேரணி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரே ஒரு தடவை அண்ணாமலை அவர்கள் பேசினார். மற்றபடி அதுக்கு எந்த விதமான விளம்பரமும் பண்ணல. மக்கள் அவங்க அண்ணாமலை அவர்கள் மீதான ஈர்ப்ப காட்டுறதுக்காக அவங்க தானா வந்திருக்காங்களே தவிர அது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அமித்ஷா என்னிடம் நான் டெல்லியில போய் அந்த லெட்டர் கொடுக்க போகும்போது சொன்ன விஷயம்னு சொன்னாரு. அது ஏன் அவர் அந்த மேடையில பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏதாவது அவரு அந்த பி டீம் சொல்ற அந்த முத்திரையை கலைக்கிறதுக்காகவா, இல்ல பாஜக தலைவர்களுக்கு விஷயத்த சொல்றது ஏதோ மறைமுகமா சொல்றதுக்காகவா, எதுக்காக அவர் அதை ஓப்பனா உடைச்சு பேசினார்? அண்ணாமலையும் ஒரு அரசியல்வாதி தான். அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ஒன்னும் வெறும் சமூக சேவை செய்வதற்காக மட்டும் அவர் இந்த இந்த அரசியலுக்குள்ள வரல. அவரும் ஒரு அரசியல்வாதி தான். இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகளை விடவும் புத்திசாலியான ஒரு அரசியல்வாதி திரு அண்ணாமலை அவர்கள். அப்ப அவர் அங்க ஒரு விஷயம் பேசுறாரு அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம யோசிக்கணும். ஏன் இந்த இடத்துல பேசுறாரு, ஏன் இதுக்கு முன்னாடியே ஏன் இதை சொல்லல அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யோசிக்கணும். பாஜகவினர் தொடர்ச்சியா அண்ணாமலை மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், முதல் கட்ட தலைவர்கள் எல்லாமும் அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிளஸ் பாஜகவினர் தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது யாரெல்லாம் அண்ணாமலை அவர்களை தூக்கி பிடித்தார்களோ அவர்களே இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை தூற்றுகிறார். அது தேவையே இல்லாத அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு இப்போ அந்த கூட்டத்திலேயே பேசி, இப்போ நேற்று இந்தியா டுடே இன்டர்வியூல கூட பேசியிருப்பார். நான் லண்டன் போய் படிச்சுட்டு வந்ததுனால என்ன இந்த ஆன்டி இந்தியன் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே லண்டன் இதுல யூனிவர்சிட்டியில பியூஷ் கோயல் படிச்சாரு, இன்னும் சில பேர்லாம் படிச்சாங்க, அவங்க எல்லாம் கட்சியில இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் கொடுக்கறதுனால அவர் தன்னுடைய நிலைப்பாடு என்ன, நான் சில விஷயங்களை விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன், எனக்கும் பாஜகவுல மிகப்பெரிய பதவிகளா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு. சோ இத சொல்ற போது அவர் அமித்ஷா பத்தி சொல்றாரு. நான் அமித்ஷா எனக்கு ஒரு பதவி ஆஃபர் பண்ணாரு, டெல்லியிலேயே நீங்க இருங்கன்னு சொன்னாரு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அது உண்மைதானே. அது நம்ம இங்க தமிழ்நாட்டிலே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணாமலைக்கு தலைவர் பதவி போனதுல இருந்தே அவருக்கு வேறொரு பதவி கொடுக்கப்பட வேண்டும், அவர் அமைச்சராக்கப்பட வேண்டும், அவருடைய திறமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டு தானே இருந்தோம். அதை பத்தின டிஸ்கஷன்ஸும் நிறைய பேர் பண்ணாங்களே. மத்திய அமைச்சர் அவரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அப்படிங்கறத அமித்ஷாவே சொல்லியிருக்காரு.
இது வேற யாரும் சொல்ல வேண்டாம், அமித்ஷா சொன்னதே சென்னை இருக்கு. பிரஸ் மீட்ல சொன்னது. ஆமா. ஆஹ் அப்போ அவர் பயன்படுத்திக் கொள்வோம்னா எப்படி பயன்படுத்திக் கொள்வாங்க? அப்ப ஏதோ ஒரு பதவி அவருக்கு கொடுக்க போறதா தானே அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். அப்ப அதை மறுத்திருக்கிறார் அண்ணாமலை, அவ்வளவுதான். அதுதான் செய்தி. அவர் மறுத்ததுக்கான காரணம், அவருக்கான ஒரு பாதையை அவர் உருவாக்க நினைக்கிறார். அவரு அதை மறுத்துட்டு தன்மையா மறுத்துட்டு அவரு சென்னை வந்துட்டார். இதுதான் வந்து இதனுடைய பின்னணி. இந்த விஷயத்தை வந்து அவர் போட்டுடைத்ததன் மூலமாக பாஜகவினருக்கு சில செய்திகளை சொல்கிறார். பிளஸ் அவரை பற்றி விமர்சனம் செய்பவர்களுக்கு, மற்ற WTL பி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் அவர் சொல்றாரு, நான் எனக்கு கிடைத்த பதவியை விட்டுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இதை வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து கண்டிப்பா பிஜேபி வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்திருப்பாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு தான் இங்க வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். இதை வந்து அவர் மாநில தலைவராக இருக்கும் போதே சொல்லியிருக்காரு, மாநில தலைமை பதவி போனதுக்கு அப்புறமும் சொல்லியிருக்காரு, நான் வந்து வேற எங்கேயும் போக மாட்டேன்னா இங்கதானே அரசியல் செய்வேன், இந்த ஊர்ல தானே நான் இருப்பேன் அப்படிங்கிறத பல முறை சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரி இன்னைக்கு நடக்கிறார், அவ்வளவுதான். அதே போல சார், அதுக்கு முத நாள், அதாவது 15ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து முதல்வர் விஜய் மீது ஒரு அவதூறு ஒரு வார்த்தை விட்டதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்திற்குள்ளாகவே ரியாக்ட் செய்தார், கண்டனம் தெரிவிச்சாரு. அப்போதைக்கு வந்து பாஜக ஆதரவாளர்கள்லாம் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. வந்தே மாதரம் இஷ்யூ, ஏகப்பட்ட இஷ்யூ வந்து நடந்துச்சு. ஒரு தலைவரா வந்து அவர் கருத்து தெரிவிக்கவே இல்லை. ஆனா கரெக்டா நயினார் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்றாரு. எதனால இப்படி பண்றாரு? நயினார் நாகேந்திரன் பேசினது தப்பு, அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாரு. அப்படி கண்டனம் தெரிவிக்கிறாரு அப்படின்னா அதற்கு பதில் சொல்லுங்க நீங்க. அதை விட்டுட்டு வந்து அவர் ஏன் அதுக்கு கேள்வி கேட்கல, இதுக்கு கேள்வி கேட்கல, இந்த விஷயத்த பத்தி ஏன் பேசல, அந்த விஷயத்த பத்தி ஏன் பேசல அப்படின்னா, இங்க பாஜகவில் இருக்கிறவங்க மட்டும் எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்றாங்களா? டெய்லி நான் வந்து பிரஸ் மீட் வச்சு அண்ணாமலை ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாரு, நாட்டுல என்ன நடந்தாலும் தினமும் பிரஸ் மீட் வச்சு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த மாதிரி பதில் சொல்றாங்களா? சரி, நானும் அதே மாதிரி திரும்பி கேள்வி கேட்கிறேன். இதே பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு வந்து 400 கோடி ரூபாய் பாஜக டெல்லி மேலிடம் கொடுத்து அனுப்பியது, அது வந்து எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வந்தது. அதை பத்தி பாஜகவில் யாராவது பேசியிருக்காங்களா? நம்மளும் கேட்கலாம்ல, ஏன் பேசல நீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து அதெல்லாம் மறக்கிறீங்களா? அப்ப ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா? அண்ணாமலை பேசல அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம், நீங்க பேசலன்னா எந்த விஷயத்த பேசணும் அப்படிங்கறத திரு அண்ணாமலை அவர்கள் டிசைட் பண்றாரு. அவரு செலக்டிவா தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அவரு ஒரு மீ தி லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ தான் நடத்திட்டு இருக்காரு. இவங்க அப்படித்தானே அவர் அடையாளப்படுத்துறாங்க, என்ஜிஓ தலைவர் அப்படின்னு தானே அடையாளப்படுத்துறாங்க. அப்ப என்ஜிஓ தலைவர், அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு, அதனுடைய தலைவரான பிறகு, அவர் முழு நேர அரசியலுக்கு வந்த பிறகு அவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஏன் வந்து அதுக்கு பதில் சொல்லல, ஏன் வந்து அதுக்கு கேள்வி கேட்கல, ஏன் இதுக்கு கேள்வி கேட்கல அப்படின்னு கேளுங்க. இப்போதைக்கு அவரு செலக்டிவா தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படித்தான் பண்ணுவாரு. அதுதான் சார் என்னோட முதல் கேள்வியோட தொடர்ச்சி. அந்த இவரு மரிய வில்சன் விவகாரம், அந்த வந்தே மாதர விவகாரம், அதுல வந்து தாவேகாவும் காங்கிரஸையும் அவர் வந்து அட்டாக் பண்ணாம இருக்கிறத பார்த்தா, ஒருவேளை வருங்காலத்துல வந்து ராகுலோடவும் விஜயோடவும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு, அதனால வந்து அப்படி பண்றாரா அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லைங்க, அதாவது ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் ஒரு கத்தின்னா அண்ணாமலை இன்னொரு கத்தி, சரிங்களா? அது இல்லாம அண்ணாமலை அவர்கள் ஒரு இன்டலெக்சுவல் லீடர். அவர் வந்து பிஏ முடிச்சு, எம்பிஏ முடிச்சு, ஐபிஎஸ்ஸா வேலை பார்த்து ஒரு கட்சியில மாநில தலைவராக இருந்து, இன்றைக்கும் அவர் வந்து பாஜகவுக்கு திரும்ப போனா அவருக்கான மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் விஜய் மாதிரியான ஒரு தலைவர். விஜய் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இந்த மாதிரி ஸ்டாலின், இந்த மாதிரியான அந்த திராவிட கட்சிக்கு தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய வழித்தோன்றல் தான் வந்து விஜய். இன்னைக்கு விஜய் அமைச்சரவையில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? விஜயை வந்து வானலாவ புகழ்ந்து, இவரை போல வருமா, அவரை போல வருமா அப்படின்னு ரைமிங்ல எல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இதையெல்லாம் வந்து அண்ணாமலை பண்ணுவாரா? பண்ண முடியுமா அவரால? குறைந்தபட்சம் பாஜகவிலேயாவது யாராவது பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு மோடி இருக்காரு, நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து மோடி யாராவது பாராட்டி பேசியிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அப்போ அங்க அந்த அரசியலே வேற.
அந்த மாதிரியான ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் புதுசா ஒரு இயக்கம் தொடங்குறாரு. அதுல வந்து மற்றவர்களுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்க போறாரு. அவரு முதல்ல வீடியோல சொன்னதே என்ன? நம்மளுக்கு இந்த கல்ட் பாலிடிக்ஸே இருக்கக்கூடாது. அது வேண்டாம். நம்ம வந்து பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும். கிரவுண்ட் லெவல்ல இருந்து, அதாவது கிராஸ் ரூட்ல இருந்து நம்ம வந்து தலைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நீண்ட கால கனவு, நீண்ட கால செயல் திட்டம். அவர்கிட்ட இன்னைக்கு வந்து அடுத்த 2 வருஷத்துக்கான திட்டம் இருக்கு. அதை விட அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவர்கிட்ட திட்டம் இருக்கு. அதனால அவர் வந்து விஜய் கூட கூட்டணி போக போறாரு, ராகுலோட போக போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாஜகவினருடைய ஒரு தேவையில்லாத பிரச்சாரம். அவங்க இன்னைக்கு முழு அதான் சார். நேரமா இந்த மாதிரி பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார். நீங்க முன்னாடியே நம்மளோட போன இன்டர்வியூலயே சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய பிரதான ஐடி விங்ல உள்ள முக்கியஸ்தர்களுடைய கடைசி 10 போஸ்ட பார்த்தா அதுல 9 போஸ்ட் அண்ணாமலை அவர்களை திட்டிதான் இருக்கு. அதான் இல்லைங்க, சார் என்னோட நான் வந்து கடந்த ஒரு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன். அவர் வந்து பாஜகவுக்காக பேசினாரு, நான் வந்து அண்ணாமலைக்காக பேசினேன். பாஜகவில இருந்து அண்ணாமலை அவர்கள் வெளியேறி 3 மாதம் ஆகிவிட்டது. ஜூன் மாசம் அவர் 5ஆம் தேதி வெளியேறினார். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இப்ப முடிய போகுது. இந்த 3 மாதத்தில் அண்ணாமலை என்னவெல்லாம் செஞ்சிருக்காரு? அவர் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத அவர் வீடியோ போட்டு அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் இன்னைக்கு அவர்கிட்ட சேர்ந்துட்டாங்க. அவங்களை எல்லாம் வழிநடத்தும் விதமாக ஜூலை மாசம் முழுவதும் போதைப் பொருள் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி அந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட 1500 நிகழ்ச்சிகளுக்கு மேல நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும். பொள்ளாச்சியில வந்து ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நேஷனல் லெவல்ல வந்து அது ட்ரெண்ட் ஆச்சு. அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாசம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுன்னு சொல்லி கன்னியாகுமரியில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்கரையில பல இடங்களை வந்து வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் சுத்தம் பண்ணாங்க. வைகை ஆறு அதை வந்து சுத்தம் பண்ணாங்க. அதே வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள் சுத்தம் செய்யப்படுகிறது. பிளஸ் இது வரைக்கும் வந்து 6.5 லட்சம் மரங்கள் நடப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் அவர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு. இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள்ல கலந்துகிட்டு அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அரசியலுக்கே வராம இவங்க கிண்டல் பண்ற அந்த என்ஜிஓ இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கு கடந்த 3 மாதங்களில். இப்போ நீங்க சொல்லுங்க, கடந்த 3 மாதங்களில் தமிழக பாஜக இதே மாதிரி ஒரு லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம். இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் போடுங்க. 15ஆம் தேதியோ 16ஆம் தேதி சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சார். அவ்வளவுதான் சார். அது ஒரு எவ்வளவு 50 பேர் வந்தாங்களா, 60 பேர் வந்தாங்களா? வருத்தத்துக்குரிய நம்பர்ல வந்தாங்க சார். வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் இவ்வளவு சொன்னேன். ஏதாவது ஒரு விஷயம்? ஒண்ணுமே இல்லைங்க. இவங்களுக்கு யார் எதிரின்னு தெரியல, யாரை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும்னு தெரியல, என்ன அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதும் தெரியல. நயினார் நாகேந்திரன் வந்து தலைவராக தொடர்வாரா, இல்ல வேற யாராவது வருவாங்களா, இப்ப நம்ம என்ன செய்யறது, யாருக்கு முட்டு கொடுக்கறது, எதுவுமே தெரியல. அப்ப இவங்க வந்து அண்ணாமலையை பார்த்து கிண்டல் பண்றாங்க, அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா இதுல என்ன நியாயம் இருக்கு? இதான் ஒரு லாஜிக் வேண்டாமா? புரியுது சார். பாஜக அவரு பாஜக விட்டு வெளியில வந்துட்டாரு. இன்னைக்கு அவரு ஆரம்ப வீடியோலயே சொன்னாரா இல்லையா, எனக்கு இனிமே திமுக, அதிமுக மற்ற கட்சிகள் போலத்தான் பாஜகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாஜகவையும் விமர்சனம் செய்வேன்னு தான் அர்த்தம். இப்ப அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. அவர் விமர்சனம் சரியா தப்பா அப்படிங்கறது எல்லாத்தையும் ஓரமா வைங்க. அதை செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா அவர் அங்கிருந்து வெளியில வந்துட்டாரு. நீங்க வந்து அவர் விமர்சனம் செஞ்சாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை பாருங்க. இது சரி, இது தப்பு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆனா பாஜகவை விமர்சனமே செய்யக்கூடாது, அப்படி விமர்சனம் செய்வதால் இவர் ராகுல் காந்தி பக்கம் போகிறார், அவர் வந்து அமெரிக்க அடிமையாகி விட்டார், ஆன்டி இந்தியன் பேசுறாரு, பிரிவினை பேசுறாரு, இப்படி எல்லாமா பேசிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கள்லாம் அவருக்கு பின்னாடி போன 20 லட்சம் பேர் என்ன முட்டாள்களா சார்? நல்லா படிச்சவங்க, நிறைய படிச்சவங்க, மிகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாம் தான் இன்னைக்கு அவர் பின்னாடி நிறைய பேர் போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் போவதற்கு தயாரா இருக்காங்க. அவங்க எல்லாம் வெயிட்டிங். எப்படி விஜயை பாக்குறதுக்கு வார வாரம் வந்து விஜய் கட்சியில நிறைய பேர் சேர்றாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை கூட சேர்வதற்கு எத்தனையோ பேர் வெயிட்டிங்.
அவரு புரியுது சார். அதுக்கு ஒரு 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 ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இந்தியா டுடே இன்டர்வியூல வந்து அவர் பேசும்போது சொல்றாரு. அவங்களுடைய விஷன் என்ன? நீங்க என்ன மாற்றத்த கொண்டு வர போறீங்க? அப்படின்னு சொல்றம்போது கேட்கிறபோது, அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. நான் வந்து முன்னாள் அதிகாரிகள், துறைசார் வல்லுனர்கள், திறமைசாலிகள், ஒரு நிர்வாக திறமை அறிந்தவர்கள், இவங்களை எல்லாம் வந்து நாங்க கவர்னன்ஸ்க்கு கொண்டு வர போறோம். கவர்ன்மென்ட்க்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுல அப்படியே எடுத்து பாருங்க, முன்னாள் அதிகாரிகள் அப்படின்னா, இங்க முன்னாள் ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர் பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியும் அது. துறைசார் வல்லுனர்கள் அப்படிங்கிறவங்க யாரு? இங்க வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் சுற்றுச்சூழல் ஆகட்டும், இல்ல வந்து நீர்நிலைகள் ஆகட்டும், இல்ல மற்ற விஷயங்கள் இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி, எந்த விஷயத்த வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு வல்லுனர்கள் இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அவங்களை எல்லாம் நான் வந்து கவர்னன்ஸ்க்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் அண்ணாமலைக்கு பின்னாடி ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். சோ அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் கிட்ட ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யணுங்கிற வரைக்கும் அவர்கிட்ட திட்டம் இருக்கு. அதனால புரியுது சார். பாஜகவினர் வந்து வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா அவங்க பார்க்கட்டும். உருப்படியான வேலை இருந்தா பார்க்கட்டும். நீங்க இவங்க வந்து இன்னைக்கு அண்ணாமலை மேல அவதூறு பரப்புவதனால் அந்த அவர் பின்னாடி போன 20 லட்சம் பேரும் வந்து இவரு பின்னாடி வரப்போறது கிடையாது. பாஜகவுக்கு பின்னாடி வரப்போறது கிடையாது. இவங்களுக்காக ஓட்டு போட போறது கிடையாது. புரியுது சார். என்னுடைய 2வது செக்ஷன் ஆஃப் இந்த இன்டர்வியூல கேட்க வந்தது இந்தியா டுடே இன்டர்வியூ தான் சார். நீங்க கூட டீகோட் பண்ணி உங்களுடைய சேனல்ல 2 வீடியோ போல போட்டிருந்தீங்க. அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்டது, அதுவே இந்த நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. அண்ணாமலை அவர்கள் அந்த குஜராத் சென்ட்ரிக்கான சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கவர்னன்ஸ் அதை பத்தின ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. அது இந்த லெவலுக்கு ஒரு ஒரு காங்கிரஸ் தலைவர்கள் கூட அவங்க அவங்க வைக்கிற மாதிரி ஒரு விமர்சனம் திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஆர் பாலு அதை வந்து பாராட்டி இருக்கிற மாதிரி அண்ணாமலையை பாராட்டி இருந்தாரு. ஸோ அந்த லெவலுக்கு அவர் வந்து ஏன் ஏன்னா அவர் பின்னாடி இருக்கிறது ஃபுல்லா முக்காவாசி பேர் நான் பார்த்த வரையில முக்காவாசி பேர் எல்லாம் வந்து மோடி ஃபாலோவர்ஸ் தான். அதனால அது ஏதாவது பாதிக்குமா இல்ல அவர் இப்படிதான் போக போறாங்கிறத காட்டிட்டாரா? இல்லைங்க. நான் என்னோட வீடியோலயும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் பாஜகவையும், மோடி, அமித்ஷா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா, அவரு 2029 பாராளுமன்ற தேர்தலில் அதுக்குள்ள அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருவாரு. அந்த தேர்தலை அவர் சந்திக்க போகிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப அந்த தேர்தலை அவர் சந்திக்க போகிறார் என்றால், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து பாஜகவோட கூட்டணி போக போறதில்ல. போனா கண்டிப்பா எடுபடாது. அப்ப அவர் வந்து அவருடைய அரசியலுக்கு அவர் தனியா தான் வந்து போயாகணும். அப்ப அந்த பக்கம் யார் இருப்பா? இந்த பக்கம் தாவேகா இருப்பாங்க, காங்கிரஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு செட்டில்டு கூட்டணி. அவங்க போட்டி போடுவாங்க. இந்த பக்கம் வந்து பாஜக இருக்கிறது. இன்றைக்கு அவங்களோட அதிமுக, பாமக இவங்க எல்லாம் கூட்டணியில இருக்காங்க. திமுக அந்த கூட்டணியில சேருமா, சேராதா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அப்போ அவங்க வந்து அப்போ அண்ணாமலை ஒரு பக்கமும், மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னொரு பக்கமும் கண்டிப்பா இருக்கிற போது, அவர் வந்து அந்த டைம்ல பாஜகவை எதிர்த்துத்தான் அவர் வந்து ஓட்டு கேட்கணும். வேற ஆப்ஷனே கிடையாது. பாஜக ஒரு விஷயம் சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையும் சில விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்பாரு. அவர் வந்து நேஷனலிஸ்ட வந்து விட போறது கிடையாது. நான் வந்து மாநில நலன் சார்ந்த அரசியலைத்தான் முன்னெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ணியிருந்தேன். 2வது விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலை சொன்ன விமர்சனத்தில் நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. அவர் சொன்னது சரியா தப்பா, அவருடைய உள்நோக்கம் என்ன, அவருடைய இன்டென்ஷன் என்ன, அதெல்லாம் 2வது. அவரு சொன்ன விஷயம் என்ன? காமன்வெல்த் கேம்ஸ், போலீஸ் கேம்ஸ், பிளஸ் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய கேம்ஸ்ல மேக்சிமம் வந்து இன்னைக்கு குஜராத்துக்கு தான் போகுது. குஜராத்ல இருந்து தான் வந்து இன்னைக்கு நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பர்சன்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க நல்லா செயல்படுறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்க குஜராத்ல இருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக குஜராத்துக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதை மற்ற மாநில மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் நீங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால், நீங்க எல்லா மாநிலங்களுக்கும் பரவலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாயிண்ட். அவர் வந்து இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பத்தி மட்டும்தான் பேசுறாரு. இந்த விளையாட்டு போட்டிகள் குஜராத்தில் மட்டும்தான் நடக்க போகிறது. அதற்காக குஜராத் மாநிலம், மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் விளையாட்டுத் துறையில் முதலீடு செய்திருக்கிறது.
காமன்வெல்த் போட்டி நடக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து எவ்வளவு கோடி வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே நம்ம வந்து டெல்லியில நடத்தியிருக்கோம். அதுக்கு வந்து அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தது. இன்னைக்கு அது வந்து குஜராத்ல போய் நடக்குது. அப்ப அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு வந்து அங்க முதலீடு பண்றாங்க அப்படிங்கிற போது மற்ற மாநிலங்களுக்கு அது கிடைக்கிறது இல்ல. அந்த ஆப்ஷன் கிடைக்கல இல்ல. அப்ப அந்த மாநில மக்களுக்கு, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு, அந்த மாநிலத்துடைய சுற்றுலாவுக்கு இங்கதானே அவங்களுக்கு தானே வந்து பெனிஃபிட் போக போகுது. அப்ப அதை வந்து அவர் சுட்டி காட்டுகிறார். இதுவரைக்கும் வந்து காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ அதை பத்தி பேசல அப்படின்னாலுமே இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பேசுவாங்க. பிளஸ் மற்ற கட்சிகள் பேசாத ஒரு விஷயத்தை அண்ணாமலை முன்வைப்பது தானே அவருடைய ஒரு முக்கியத்துவம், அவருக்கான முக்கியத்துவம். அப்ப அவரு அது சரியா சொல்றாரு. அது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்க எடுத்து வைங்க. இவங்க இதற்கு பதில் சொல்லக்கூடியவங்க என்ன பண்றாங்க? மோடி என்னவெல்லாம் செஞ்சிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா, அந்த மாநிலத்துக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு வந்து டேட்டாவை எடுத்து வைக்கிறாங்க. ஆக்சுவலா நான் ஒரு விதத்துல வந்து தமிழக பாஜகவினர் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை வந்து பாராட்டுறேன். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து தமிழகத்துக்கு மோடி என்னவெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கதறிட்டு இருப்போம். ஆனா இவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே டேட்டாவா கொட்டுது. இத்தனை டேட்டாவெல்லாம் இத்தனை நாளா எங்கடா வச்சிருந்தீங்க? இதெல்லாம் வந்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே. ஒரு 4 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டிருப்பானே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. புரியுது சார். சார் அது போல இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் நிலவரங்களை முடிவெடுக்கிறது அப்படி எப்படி வந்து டெல்லியில வந்து அமித்ஷா அவர்கள் வீட்டுல உட்காந்து எப்படி கோர் கமிட்டி மீட்டிங் நடத்துவீங்க அப்படிங்கிற அந்த அது அப்படியும் விமர்சிச்சிருந்தாரு. எதுக்கு வந்து அதுக்கு முத நாள் மீட்டிங்லயும் சரி, அடுத்த நாளும் சரி, அது அந்த இந்தியா டுடே நிகழ்ச்சியிலயும் சரி, பாஜக மேல ஒரு அட்டாக்கை வந்து ஒரு கீரை ஷிஃப்ட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்க பார்வை எப்படி சார்? அதான் சொல்லிட்டீங்க. கரெக்டா ஒரு ரொம்ப அது வந்து அது வந்து பண்ணித்தான் ஆகணும்னு நான் சொல்ல வரேன். என்ன காரணம்னா இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் இயக்கம் தொடங்க போவது உறுதி. இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? குறிப்பா திருமாவளவன் சொல்றதை எடுத்துக்கோங்க, இல்ல மற்ற திமுகவினர் சொல்றதை எடுத்துக்கோங்க. பிஜேபி பி டீம் இவர் வந்து பாஜகவுடைய பி டீம். பாஜக இங்கே நேரடியாக வெற்றி பெற முடியாது என்பதால் அண்ணாமலையை களமிறக்கி இருக்கிறது. அவருக்கு பின்னால் அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு பின்னால் பாஜக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அண்ணாமலைக்கு செலுத்தும் ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு தான் சென்று சேரும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ அவர் வந்து இந்த அடையாளத்திலிருந்து அவர் வெளியே வர வேண்டியது அவருக்கான கட்டாயம். நான் வந்து பாஜக இல்ல, இங்க எப்படி மற்ற கட்சிகள் பாஜகவை எதிர்க்கிறதோ அதே போல் நானும் பாஜகவை எதிர்க்கிறேன் அரசியல் ரீதியாக. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாஜகவை தமிழ் இனத்திற்கே எதிரியாக காட்டுகிறது. அந்த மாதிரியான அரசியலை இவர் பண்ணல, அண்ணாமலை பண்ண போறது இல்லைன்னு நான் நம்புறேன். அதே போல அப்படின்னா ரீஜனல் சென்ட்ரிக்கான நேஷனல் இன்ட்ரெஸ்ட் உள்ள பார்ட்டின்னு அதுவும் சொல்லிட்டாரு. நான் ஒரு தேசியவாதி அப்படிங்கிறது அந்த புள்ளியில நிக்கிறாரு. ஆமா, நான் வந்து பக்காவான தேசியவாதி. இதற்கு முன்னாடி அமெரிக்காவில் பேசுற போது கூட நான் வந்து பெருமை மிகு இந்தியன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அப்ப வந்து அந்த ஒரு பாயிண்ட்லயே அண்ணாமலை வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கண்டிப்பா வந்து தேசியத்துக்கு ஆதரவான கட்சிகள் கிடையாது. அதை வந்து நான் 100% நம்புறேன். திமுக, அதிமுக, தாவேக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க யாரும் நேஷனலிசம் பேச போறது கிடையாது. அப்போ நேஷனலிசம் பேசக்கூடிய மாநில நலனை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வரப்போறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து அவரு தனக்கான ஓட்டு கேட்கிறாரு. நீங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டா அவங்க வந்து டெல்லியில இருந்து இங்க இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஆட்டு வைக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல தமிழர் நலன் சார்ந்து தமிழர்கள் அவங்களுக்காக முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக அண்ணாமலையுடைய கட்சி இருக்கும். அப்ப நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்கள் முன்வைக்க போறார். அப்ப அவர் பாஜகவை எதிர்த்துத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இங்க வந்து சந்திரபாபு நாயுடு இருந்தாரு, அவர் வந்து பாஜகவை எதிர்த்து பேசியிருக்காரு. இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இல்லையா? இன்னைக்கு வந்து பாஜகவில் இருக்கவங்க எல்லாம் ஆகா ஓஹோன்னு பேசலையா அவங்கள? இங்க குமாரசாமி இருந்தாரு கர்நாடகாவில். இந்த மாதிரி எத்தனை பேரை சொல்லலாம், இந்தியா முழுவதும் எத்தனை பேரை சொல்லலாம். நிதிஷ்குமார் இருக்காரு, சரத்பவார் இருந்திருக்காரு. அப்ப எல்லாருமே வந்து பாஜகவோட இருந்தா அவங்க
நல்லவங்க, பாஜகவை எதிர்த்து பேசினா அவங்க எல்லாம் உடனே கெட்டவங்களாயிருவாங்களா? அப்ப மறுபடியும் திரும்ப அவங்க கூட வந்தா, அப்ப இது அரசியல். இந்த அரசியல்ல அண்ணாமலை அவர்களும் அந்த அரசியலை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் இருக்கு. அவர் பாஜகவுல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் இருந்துட்டே இருக்கு. அப்ப அதை தாண்டி மக்கள் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அவரு சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். அதுல பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதும் பிரதானம். அப்போ அதனால அவரு எதை முன்னிறுத்துறாரு, அந்த மாநில நலன், மாநிலத்துக்கு முக்கியத்துவம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிஜேபி என்ன சொல்லுது, நேஷன் ஃபர்ஸ்ட்னு சொல்லுது. இவரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு சொல்றாரு வித் அன்காம்ப்ரமைஸ்டு நேஷனலிசம். இதுதான் அண்ணாமலை அவர்கள். சோ அவருடைய இயக்கமும் அவருடைய கொள்கையும் இதுதான் இருக்க போகுது. சோ அதற்கு அவரு ஏன் பாஜகவுக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தையும் அவர் சொல்லித்தானே ஆகணும். ஓகே சார். அதுல அவரு பேசும்பொழுது முன்னாடி சொன்னாரு, விஜய் அவர்களுக்கு 1 வருடம் டைம் கொடுக்கணும் இந்த ஆட்சிக்கு. ஆனா அந்த இதுல லைட்டா ட்ரெய்லர் மாதிரி ஒரு இது சொன்னாரு. இந்த மாதிரி ஆடியோலாம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி அவர் பொதுவாவே அண்ணாமலை அவர்களாலே ஒரு அந்த தடாலடி, அதிரடி அரசியலுக்கு அந்த மாதிரி பிரஸ் மீட், ஸ்பீச்சஸ் அதுக்கு பேர் போனவர். நான் கூட அதுல பைட் எடுக்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி அவரு அந்த பழைய மாதிரி நான் அதிரடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அது இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாரா, இல்ல he will wait for 1 year? இல்லைங்க, அந்த விஷயம் முதல்ல லஞ்சம் ஊழலுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர், ஒரு ஆட்சி இங்க வந்திருக்கு. அதை நம்ம முதல்ல ஒத்துக்கணும். நீங்க இந்த தாவேகா ஆட்சி இல்லாம திமுகவோ இல்ல அதிமுகவோ ஆட்சிக்கு வந்திருந்தா அவங்க ஒரு காலம் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக பேச போறதே கிடையாது. அவங்க லஞ்சம் வாங்க போறாங்க, லஞ்சம் ஊழல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா வரலாற்றிலேயே முதல் முறையாக நீங்க லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் எங்கேயும் லஞ்சம் கேட்டா இது என்னோட அண்ணனோட ஆட்சி, என்னுடைய மகனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அவர் எல்லாரும் கேக்குறாங்க, எங்க ஆடியோ இருந்தா வெளியிட வேண்டியதானே, எதுக்கு சும்மா அப்பீலா விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. லஞ்ச ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல 60 ஆண்டுகளாக புறையோடி போன இந்த சிஸ்டம்ல ஒரே நாள்ல அல்லது 3 மாசத்துக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக முடியாது. இது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். அதையும் அவர் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். ஆனா அவங்க முயற்சி பண்றாங்க, அதற்கு நம்ம துணையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இப்பவும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு அறிவுரை தான் சொல்றாரு. உங்க ஆட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த மாதிரி சிலதெல்லாம் பண்றாங்க, அதை நீங்க கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம போற போக்குல இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. சாட்டர்டே சண்டே ஆனா நீங்க லீவ் போட்டுறீங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம எல்லா நாட்களும் நீங்க அவங்களுக்கு அவங்கள கண்காணிக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இரண்டாவதாக இந்த விஷயத்தை ஏன் சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஒரு போற போக்குல போட்டுட்டு போறது எதுக்காக? இத சொல்ற போது அந்த அமைச்சர்களுக்கும் லஞ்சம் வாங்கலாம், ஊழல் வாங்கலாம், இல்ல டீலிங் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பயம் வரும். ஓகே, அண்ணாமலை ஆமா, அண்ணாமலை ஒரு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு, அது கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாகும். திமுக செய்யறதை விடவும் அதிமுக செய்வதை விடவும் அண்ணாமலை ஊழலுக்கு எதிராக சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் இவங்க லஞ்சம் வாங்குறாங்க, இவங்களும் ஊழல் பண்றாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அளவுல கண்டிப்பா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும். அது தாவேக்கால இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு அண்ணாமலை சொன்ன இந்த விஷயத்துக்கு தாவேக்காவில இருந்து பெருசா ரியாக்ஷனே வந்திருக்காரு. இதற்கு முன்னாடி அவர் உதாரணத்துக்கு டாஸ்மாக்ல இன்னும் நிறைய கடைகள் மூடப்படாம இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த துறை அமைச்சரே அட்ரஸ் பண்ணியிருப்பார். ஆனா இந்த விஷயத்த யாருமே பேசல. எல்லாரும் அப்படியே அமைதியா கடந்து போறாங்க. காரணம், இதை பேசினா அவங்களுக்கே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், மேலும் டைம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை பத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு, ஒரு இதை கண்டிப்பா ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு.
அந்த நோக்கத்துக்கு நம்ம துணை நிக்கணும். இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்க? இல்ல நீங்க வந்து லஞ்சம் வாங்குறேன், வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன்லாம் சொல்றீங்க. ஆனா உங்க ஆட்சியிலேயே நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஒண்ணும் அவ்வளவு உத்தமமான கட்சி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆட்சியிலயும் சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நான் முன்னாடியே சொன்ன மாரி இத ஒரே நாள்லயோ, ஒரே மாசத்திலயோ, 3 மாசத்திலயோ, இல்ல 1 வருஷத்திலயோ அழிக்கவே முடியாது. அதற்கான ஒரு சிஸ்டம் இங்க உருவாகுறதுக்கான டைம் வேணும். லஞ்சம் இல்லாம, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடப்பதற்கு ஒரு சிஸ்டம் உருவாகணும். அப்பதான் வந்து அந்த லஞ்சம் ஊழலை எல்லாம் நீங்க வந்து தவிர்க்க முடியும். இப்ப இருக்கிற சிஸ்டம் அப்படிங்கிறது 60 ஆண்டுகளாக இங்க லஞ்சம் ஊழலில் திளைத்த சிஸ்டம். அந்த சிஸ்டத்திலே இருந்துகிட்டு நீங்க வந்து லஞ்சத்தையும் ஊழலையும் நான் ஒழிக்க போறேன், ஒழிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நம்ப முடியாது. ஆனா அதற்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும். மக்கள் வந்து விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கான நேரத்தை அவங்க கொடுக்குறாங்க. பிளஸ் அண்ணாமலை அவர்களும் அதே தான் செய்யறார். மக்களுடைய கருத்தை தான் அண்ணாமலை அவர்கள் பிரதிபலிக்கிறார். அதனால இந்த விஷயம் வந்து பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து தாவேகா கட்சியில் லஞ்சம் ஊழல் செய்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. பிளஸ் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு அறிவுரையா சொல்லியிருக்காரு. உங்க ஆட்சியிலையும் இதெல்லாம் நடக்குது. நீங்க விழிப்போட இருந்து நீங்க இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதையும் வேண்டுகோளா வச்சிருக்காரு. ஓகே சார், புரியுது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரத்தை வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.